வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண கௌரா எலக்ட்ரிக் G6 அப்படிங்கிற ஒரு மாடல். ஸோ லான்ச் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். நீங்கள் மேலே ஐகாலில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ஒரு 2 days இந்த வெஹிக்கிள் வச்சுருக்கேன். நான் முன்னாடி போஸ்ட் கூட பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட்டாக ரைட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1 day ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு இப்போ செகண்ட் டே நான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்கேன். ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கௌரா எலக்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு மேட் இன் இந்தியா, அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இது மேட் இன் தமிழ்நாடு. கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பழனியில் தான் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்க காம்படிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் நிறையா ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்துட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய புது பிராண்ட்ஸ் வருது. ஆனால் ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாமல் காணாமல் போயிடுறாங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு 2011 வந்து R&D ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2017 இருந்துட்டு சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கௌரா எலக்ட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா 100% இவங்களோட சோர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபண்டிங் தான். இவங்க வந்து ஐபிஓலாம் போல் வேறு ஒருத்தவங்க வந்து ஃபண்ட் பண்ணி இந்த கம்பெனி ரன் பண்ணல. 100% இவங்களோட ஃபண்ட் ப்ளஸ் இந்த வெஹிக்கிளோட சோர்ஸ் எல்லாமே வந்து இவங்களே பண்ணுறாங்க. இதோட மோட்டார், இதோட எலக்ட்ரிக்கல்ஸ், இதோட மற்ற இதர பார்ட்ஸ், வீல் ப்ளஸ் வந்துட்டு பேட்ரி, இது எல்லாமே இவங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் கௌரா எலக்ட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கே பழனிலே பண்ணுறதுனால நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் முக்கியமாக நிறைய டீலர்ஷிப் வச்சுருக்காங்க. சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து நிறைய நெட்வொர்க் இருக்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கௌரா எலக்ட்ரிக்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்களோட இனோவேஷனில் வந்துட்டு மெயின் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி, அப்புறம் இனோவேஷன், அதுக்கப்புறம் சஸ்டைனபிலிட்டி. ஸோ இதை 3 வந்து மெயின் தீமாக வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே வர்றது சேஃப்டி. ஏன்னா வந்து எப்போ வெடிக்குமோ எப்போ ஃபயர் ஆகுமோ அப்படின்னு தான். ஸோ அதனால் இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது சேஃப்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷன். ஸோ என்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டுட்டு வரலாம் யூஸருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இனோவேட்டிவாக திங்க் பண்ணி நிறைய வந்து இனோவேஷன் ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. அது இன்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரொவைட் பண்ணுது, ப்ளஸ் சஸ்டைனபிளாகவும் இருக்குது. மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியாக அவங்க பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்பீட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். அவங்கள்ட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் ஓட்டிக்கலாம், ரொம்ப ஸ்பீட் கம்மியாக போகிற வெஹிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லோடு கொண்டு போகிற மாதிரி. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து வாட்டர் கேன் வந்து டெலிவரி பண்ணுறீங்க, மில்க் டெலிவரி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கூட்ஸ் வந்து டெய்லி டெலிவரி பண்ணுறீங்க, லோடு வச்சு நீங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு வச்சுருக்காங்க. தேர்டாக வச்சிருக்கிறது தான் வந்து ஹை ஸ்பீட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து HSSல ஒன் ஆஃப் த மாடல் இது. ஸோ அது G5, G6 ரெண்டும் வச்சுருக்காங்க. இது ரெண்டும் வந்து ஃபேமஸான மாடல். நான் இப்போ வச்சுருக்கிறது வந்து G6. ஸோ இதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பேட்டரி, மோட்டார், கண்ட்ரோலர். ஸோ இதில் வந்துட்டு கௌரா எலக்ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு இவங்களோட இந்த ஹை ஸ்பீட் செக்மெண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா LFP பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு பிரிஸ்மெட்டிக் செல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ்லேயும் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கார்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.3 கிலோவாட் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸோரூம் ப்ரைஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 1 lakh ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடான்ஸ்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆக்சுவலாக எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 lakhல இது வந்து பெஸ்ட் இந்த செக்மெண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் BMSோட வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டாக நிறையா ப்ராக்டிக்கலான அட்வான்டேஜஸ் கொடுக்குது. உங்களுக்கு வந்து ஆக்டிவ் செல் பேலன்ஸ் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவ் BMSனால உங்களுக்கு வந்துட்டு பேட்டரி வந்துட்டு ஃபயர் ஆகாது. ஈவன் நீங்கள் வந்துட்டு போல் வந்து நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கனாலும் சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபயர் ஆகிற ஆப்ஷன்ஸே இதில் இல்லை. ஆல்ரெடி இதை வந்து ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பேட்டரி வந்து பிளாஸ்ட் ஆகாது, ஃபயர் ஆகாது. ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பேட்டரியோட சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 சைக்கிள் கொடுக்குறாங்க. விச் இஸ் ஒரு நார்மல் யூஸருக்கு 5 years வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பேட்டரியை. இதோட வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது 50,000 கிலோமீட்டர் ஆர் 3 years பேட்டரிக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் பேட்டரியோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது IP67 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து பேட்டரிக்கெலாம் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கௌரா எலக்ட்ரிக்ஸோட இந்த பேட்டரியுமே கவர்மெண்ட் சர்டிஃபைடாக தான் இருக்குது. AS 156
phase 2 certified பேட்டரி இது, அதனால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து முக்கியமான காம்போனன்ட் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டார். ஸோ உங்களுக்கு எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லையுமே வந்து மோட்டார் தான் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்க மோட்டார் வந்து IP67 ரேட்டட் 150 kg வரைக்கும் பேலோடு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு 1800 டு பீக் வந்து பார்த்தீங்கன்னா 2700 வாட் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ மோட்டாரில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு டூயல் ஹால் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு சென்சார் ஃபெயில் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வந்து மோட்டாரை கழட்டி திரும்ப ரிப்பேர் பண்ணிட்டுலாம் இருக்க தேவை. அடுத்த சென்சார் மாற்றிட்டு நீங்கள் வண்டி ஈஸியாக ஓட்ட முடியும். ஸோ சர்வீஸ் வந்துட்டு ரொம்ப குயிக்காக நடக்கும். இந்த செக்மெண்ட்டில் இதில் தான் வந்து டூயல் ஹால் சென்சார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஹில் ஹோல்டு அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீப்பில் வந்து ஏறுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா போதும், வண்டி திரும்ப பின்னாடி வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கிற கார்ஸில் மட்டும்தான் இந்த ஹில் ஹோல்டு அசிஸ்ட் கொடுப்பாங்க. பட் இது வந்து கௌரா எலக்ட்ரிக்ஸ் இந்த G6 வேரியண்ட்டில் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் வந்து அவங்க இனோவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு ஸ்மார்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 13 amps கரண்ட், 0 to 80% வந்துட்டு 3 hours உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். 0 to 100% அப்படின்னு பார்க்கும்போது 4 to 5 hours சார்ஜ் ஆயிரும். அண்ட் இங்கே தான் வந்து சார்ஜிங் போடணும், சார்ஜிங் போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்துட்டு இது வந்து டிட்டாச்சபிள் பேட்டரியில். ஸோ உங்களுக்கு வெஹிக்கிளை எங்கே சார்ஜ் பண்ணணுமோ அங்கே எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நான் நைட்டு சார்ஜ் பண்ண வீடியோ உங்களுக்கு நான் அது காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நைட்டு வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ எனக்கு 4 to 5 ஹவர்ஸ்னால் 4 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே 100% சார்ஜ் ஆகிடுச்சு நான் நைட் போடும்போது. ஸோ G6 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஈகோ, அதான் எக்கானமி மோடு, ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் பவர். ஸோ ஈகோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 45 போகுது. ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கிறது 45, ஆனால் நான் ரைட் பண்ணும்போது 45 அபோவே நான் போயிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு 120 வரைக்கும் போகும். ஈகோவில் 140 கிடைக்கும், ஸ்போர்ட்ஸில் 120 வரைக்கும் கிடைக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 55. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மோடில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100 போகும். அது மாதிரி டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 65. ஸோ இதான் வந்து ரொம்ப டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக ஓட்டும்போது சிங்கிளாக ஓட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டாப் ஸ்பீட் 65க்கு மேலே நான் இதில் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அடுத்து இதோட காமன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட பிரேக்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 220 mm டூயல் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் 220 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கௌராவோட கேலிப்பர்ஸ் தான். ஸோ பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரைட் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் தென் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ரியரில் டூயல் சைடு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரி சிங்கிள் சைடு கொடுக்காம டூயல் சைடு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து நல்லாவே பேலன்சிங்காக இருக்குது ஓட்டும்போது. ப்ளஸ் சஸ்பென்ஷனோட ஃபீட்பேக் வந்து நம்ம ரைட் பண்ணும்போது பேசலாம். டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே 90 செக்ஷன் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. 12 inch ரிம்மு. அண்ட் தென் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 220 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 220 mm கொடுத்ததுனால பைக் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ வாட்டர் வாண்டிங் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு 30 minutes வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரில் ரைட் பண்ண முடியும், எந்த பிரச்சனையுமே இல்லாமல். ஸோ பிகாஸ் பேட்ரி ப்ளஸ் மோட்டார் ரெண்டுமே வந்து IP67 ரேட்டட். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும், இந்த ஸ்பேஸ் இங்கே லெக் வைக்கிறோம்ல, இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஈவன் வந்து இந்த வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்துட்டு மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ஈவன் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸை விட வந்து இது நல்லாவே பெருசான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாட்டர் கேன் ப்ளஸ் கேஸ் சிலிண்டர் எல்லாமே நீங்கள் இதில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரியரில் உட்காரவங்க இங்கேயுமே ஃபுட்டை வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி அங்கேயும் நீங்கள் கால் வைக்க முடியும். ப்ளஸ் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ஃபோல்டு பண்ணுற ஃபுட் ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்னு சொல்லுவாங்களோ அது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராப் ரெயில் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மெட்டல் கிராப் ரெயில். ஸோ நல்லா சாலிடாக இருக்குது. நீங்கள் ஏதாவது லக்கேஜ் வச்சு டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக குஷனிங் சூப்பரான ஒரு குஷனிங் சீட் கொடுத்துருக்காங்க. தாராளமாக 2 பேர் இந்த சீட்டில் உட்காந்துட்டு போக முடியும். ஸ்பேஸை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இதில் வந்து கொடுத்துருக்க லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு எல்இடி யூனிட் தான். ஹெட் லைட், இண்டிகேட்டர்ஸ், டைல் லைட் எல்லாமே இதில் எல்இடி யூனிட்ஸ் தான். ஸோ ஹாலஜன் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை இதில். அண்டர் சீட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பேஸ் ஹெல்மெட் வந்து தாராளமாக உட்காரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வச்சுருக்கேன், க்ளவுஸ், கேப் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆயிரும். அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இந்த க்ளப் பாக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எதாவது திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்டாக்கோட வருது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் இதான் வந்துட்டு கீ. ஸோ இங்கே ரைட் சைடு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இது ஆஃப். அப்படியே நீங்கள் லெஃப்ட்டில் புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வந்து அன்லாக் ஆயிரும். அதே உள்ளே புஷ் பண்ணி லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா லாக் ஆயிரும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் இப்போ நீங்கள் இது பார்க்குறது ஆக்சிலரேட்டர். ஓகேங்களா, நீங்கள் இப்படி ஒரு டைம் ஆன் பண்ணிவிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா வீல் வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே வந்து இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த டிங்கிறது ஃப்ரண்ட்டில் ரைட் பண்ணுறதுக்கு, ஆருங்கிறது ரிவர்ஸ். ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே மோட்டர் வந்து ரிவர்ஸில் சுற்றும், ரிவர்ஸ் போக முடியும். ஸோ இப்போ ரிவர்ஸில் சுற்றுது. அது ரைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணுறது, ரைடிங் மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ, இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே வந்து 2க்கு போயிடும். இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 3க்கு போயிடும். ஸோ ஈகோ, ஸ்போர்ட்ஸ், பவர், ஸோ 3 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டருக்கு உண்டான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடும். இது வந்து ஹார்ன். இந்த பக்கம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். எஸ், இந்த வெஹிக்கிளில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்களோ போயிட்டு இதை ஒரு டைம் டேப் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 பிரேக் லிவருமே வந்து அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக அலுமினியம் பிரேக் லிவர், ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங். அண்ட் சைடு மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. சூப்பரான இடத்துல வச்சுருக்காங்க. பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியுது. தென் இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா G6ல் வர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு LCD டிஸ்பிளே. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதான் வந்து TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். நீங்கள் அது வேணுனாலும் ஆப்ஷனலாக நீங்கள் அது வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு 5000 சம்திங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா pretty much எல்லாமே கவர் ஆகிருது இதில். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. 73% இப்போ காமிக்குது. அண்ட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 91 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் மாறும். இப்போ நான் வந்துட்டு வேறு மோடு வச்சு காமிக்கிறேங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 80 காமிக்குதா. அடுத்து வந்து இது வந்து லாஸ்ட்டில் இருக்குது பவர் மோடு 63 காமிக்குது. எக்கனாமியில் வந்து 91, ஸ்போர்ட்ஸில் 80, பவரில் வந்து 63. ஸோ நீங்கள் வந்துட்டு பவரில் வச்சிங்கன்னா டாப் ஸ்பீடு அதிகமாக போகும் அப்படிங்கிறதுனால ரேஞ்ச் கம்மியாக காமிக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓடோ காமிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்குது. அப்புறம் எப்போ நீங்கள் சார்ஜ் போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு டைமும் காமிக்கும். அண்ட் மேலே எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சார்ஜ் போடுற இண்டிகேட்டர்ஸ் காமிக்கும். இது வந்து வெஹிக்கிள் நீங்கள் ஆன் பண்ணோன்னே ரெடி அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கும். பாருங்க, ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ ரெடி அப்படின்னு காமிக்கும். ரெடின்னு வந்தோடனே நீங்கள் ரைட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ பேட்டரி வார்னிங்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நான் சொன்ன அந்த TFT நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கில் வர LCD பேனல். எக்கானமி மோடு அவங்க ஆக்சுவலாக சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 45 தான் எக்கானமி மோடில். வித்து பில்லியனோட 45 போகுது பாருங்க. 47, 48, 48 போகுதுங்களா வித்து பில்லியனோட. லெட்ஸ் சுவிட்ச் த மோடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கேன். ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 55 சொல்லியிருந்தாங்க. எஸ், நான் வந்துட்டு பேசும்போது சொல்லியிருந்தேன் சிங்கிள்ஸில் தான் நான் டாப் ஸ்பீட் சொல்லியிருந்தேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா 59 வித்து பில்லியனோட 59 போகுது ஸ்போர்ட்ஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் மோடு இதான் வந்துட்டு 65 சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பில்லியனோட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரோல் வெஹிக்கிளோட டார்க்கான ஒரு மோட்டார். ஸோ அதிலே 60 போச்சு. இதில் அசால்ட்டாக 65லாம் போயிடும். பட் இங்கே வந்துட்டு ஸ்பீட் போகிறதுக்கு நம்ம இடம் இல்லை. நான் அகைன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டுக்கிறேன்.
ஸ்போர்ட்ஸ் மோடில் பவர் மோடு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் நம்ம ஆல்ரெடி டபுள்ஸ்லேயே 60 வரைக்கும் போயிடுச்சு டாப் ஸ்பீடு. அண்ட் இதோட பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்துட்டு ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர். ஏன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிரேக் ப்ளஸ் இந்த டயரோட காம்பினேஷன், சஸ்பென்ஷனோட காம்பினேஷன் வந்துட்டு ஸ்டாப்பிங் கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10 out of 9 கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பிரேக்கிங் பண்ணியிருக்காங்க. பட் கம்ஃபர்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது சாஃப்டாக இல்லை, சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபர் சைடு. அதாவது ரியர் சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. நீங்கள் இந்த மிரர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேட் ஆகுது நார்மலாக இந்த மாதிரி ரோட்லேயே. ஸோ மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மூத், பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். அறுபத்தி 3 பவர் மோடில், 64 டபுள்ஸ்லேயே 65. இது போயிட்டே தான் இருக்குது, ஸ்டில் போகணுன்னு தான் நினைக்கிறேன். 66 எஸ். ஸோ இது வந்துட்டு 67. ஸ்பெக் ஷீட்டில் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுதான் வந்து நான் வந்து கௌரா எலக்ட்ரிக்கில் எனக்கு பிடிச்சிது. ஸோ எதுவுமே வந்து ஸ்பெக் ஷீட்டில் வந்து அவங்க மிகைப்படுத்தி சொல்லலை, ஆக்சுவலாக இருக்கிறத விட அவங்க வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பர். நான் வந்து ஒரு 80 kgs, பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 kg, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 130 kg வச்சு வண்டி வந்து இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா சூப்பர். அண்ட் நீங்கள் கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்துட்டு இதில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து உட்காரதுக்கு எப்படி இருக்குன்னா, நான் வந்து 5.8 feet டால், எனக்கு வந்து 2 பக்கமும் ஃப்ளாட் ஃபுட் ஆகுது, அந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வண்டியோட சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான். அண்டு என்னென்னா நான் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் காலை நல்லா இப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா லாங் போகிறீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு போக முடியும். பின்னாடி வேணால் நீங்கள் தள்ளி உட்காந்துக்கலாம், அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்டு பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பில்லியன் வந்து இங்கேயும் இந்த காலும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, இதுலேயும் நீங்கள் பில்லியன் வந்து கால் வச்சுக்கலாம். இன்னொரு நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க, 6 feet இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கிராம்ப்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி இதில் வந்து நம்ம எப்படி லாங் ட்ரிப்லாம் போக போகிறதில்ல, ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் இதை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 103 kg தான். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது பார்க் பண்ணுறீங்க, லேடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வண்டி எடுக்கிறதுக்காக இதில் வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, டி வந்து ட்ரைவில் இருக்குது, ஆர் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணிங்க அப்படின்னா வீல் வந்து ரியரில் ஸ்பின் ஆகும். ஸோ அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபீச்சர். அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம், பிஎல்டிசி மோட்டார் அப்படிங்கிறனால பவர் எஃபிஷியன்ட், ப்ளஸ் வந்துட்டு பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி நீங்கள் வந்துட்டு சிக்னலில் நிற்கும் போதெல்லாம் வண்டி என்ஜின் ஆனாக இருக்கும், அதில் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இது வந்து நீங்கள் ரைட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் ஆகும். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள்ஸோட எக்கானமி மோட்லேயே நான் பிரிட்ஜ் ஏறுறேன். ஸோ பிரிட்ஜ் ஏறியான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பெருசாக நான் ஆக்சிலரேட் பண்ணல, ஸ்லோவாக தான் ஏறிட்டுருக்கேன். ஃபுல் ஆக்சிலரேட்டரை நான் விட்டுட்டேன், இங்கேருந்து ஆக்சிலரேட் கொடுக்குறேன். 37, 38 ஈஸியாக ஏறுது டபுள்ஸ்லேயே. நல்லாவே வந்துட்டு பிரிட்ஜு வண்டி ஏறுது. ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு பேலோடு 150 சொல்லியிருக்காங்க, பட் இது 150க்கு மேலே இருக்கும். 130 வரைக்குமே பிரிட்ஜ் ஏறுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்கானமி மோட்லேயே. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பவர் மோடு வச்சிங்கன்னா இன்னும் கூட வெயிட் வச்சு இருக்கலாம்னு நினைக்கிறேன். டேர்னிங் ரேடியஸ்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அளவுக்கு டேர்ன் பண்ண முடியும். டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். சரி விகோ.
ஸோ இப்போ வந்துட்டு நான் பவர் மோடில் இருக்கேன், அதாவது இருக்கிறதுலே டாப் ஸ்பீட் மோட். அதில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 65. இது தாராளமாக 65க்கு மேலே போகும். எஸ் 68 வரைக்கும் போகுது. ஸோ இது வந்து பவர் மோடில். ஸோ ஓவராலாக கௌரா எலக்ட்ரிக் G6 பற்றின ரிவ்யூ கேட்டிங்கன்னா, இதில் ஹைலைட்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 3.3 kW பேட்டரி கொடுக்குறாங்க. இது வந்து ஹைலைட். ப்ளஸ் ஃபயர் அண்டு பிளாஸ்ட் சேஃப்டி இதில் வந்து இருக்குது. ஸோ எக்காரணத்தை கொண்டு பேட்ரி வெடிக்காது, எக்காரணத்தை கொண்டு பேட்டரியில் ஃபயர் ஆகாது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அப்புறம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹைலைட். உங்களை நான் ரிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னல. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் மோடில் இருக்குது. இப்போ வந்து நான் ரிவர்ஸ் மோடுக்கு மாற்றிக்கிறேன். எஸ், இப்போ வந்து ரிவர்ஸ் இங்கே வந்து மாறிடுச்சு பாருங்க. ஓ ஸோ ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டார்க்கு, ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில் நீங்கள் எப்படி போவீங்களோ அதேமாதிரி சேம் டார்க் இருக்குது. ஸோ அதனால் ரிவர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இது பண்ணணும்ங்களா, அதே ஸ்பீடில் போகுது ரிவர்ஸில். ஸோ அடுத்து நான் ட்ரைவுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் போகுது. எஸ், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இதோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் வந்துட்டு ஸ்டிஃப் கம்ஃபர்ட் சைடில், பட் சீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட். ப்ளஸ் நல்லா வந்து 2 பேர் வந்து தாராளமாக உட்காந்துட்டு போக முடியும். பில்லியன் வந்து நல்லாவே உட்காந்துட்டு போக முடியும். அண்ட் காலை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த வண்டியை ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக யூட்டிலிட்டி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணலாம். அண்டு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணால் ஃபேமிலி வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பண்ணணுன்னா ஆஃப் ரோடாகவும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டிபர்பஸ் வண்டியாக தான் அந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், ஸோ வீடியோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.